இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் லட்சுமி அம்மாளை விசாரிக்க தாங்கள் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க கொடுத்த பணம் கள்ள நோட்டுன்னு என்னைய கொண்டு வந்தாங்கம்மா. ஆர்டர், ஆர்டர். ஜெகன், உங்களை விசாரிக்கும் போதுதான் நீங்க பேசணும். உங்க பேரு தான் லட்சுமி அம்மாவா? ஆமா. உங்க கணவர் பேரு? முத்துமாணிக்கம். குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருக்கிற இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. இவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. இந்த பிரீஃப் கேஸும் இதுல இருக்கிற பணமும் உங்ககிட்ட இருந்து தான் வாங்கினதா அவர் சொல்றாரு. இந்த பிரீஃப் கேஸ் என்னோடது இல்ல, இதுல இருக்கிற பணமும் என்னோடது இல்ல. இதுக்கு முன்னால நான் இவரை பார்த்ததே இல்ல. ஏமா ஜெகனை பார்க்கணும் ஜெகனை பார்க்கணும்னு 1008 தடவை வந்துட்டேன். அவன் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே. இப்ப அவரை பார்க்க வரல அங்கிள். இந்த லெட்டரை மட்டும் கொடுத்து போலாம் தான் வந்தேன். ப்ளீஸ் அங்கிள். கொண்டா. இந்த லெட்டரை மட்டும் அவர் வாங்கி பார்த்தாருனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பாக்குறேன்னு சொல்லி அனுப்புவாரு. இந்தப்பா நம்பர் 5. சப்பார்டினேட் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. ரேவதி, கொஞ்சம் இருங்க சார். இது அந்த பொண்ணு மூஞ்சில விட்டறீங்க சார். அவன் அந்த லெட்டரை படிச்சு பார்க்காமலே கிழிச்சு கொடுத்துட்டான் சார். அம்மா வந்திருக்கேம்மா. ரேவதி, ஐயோ ரேவதி. அம்மா பார்த்து போய் பார்க்கலாமா? வாங்கம்மா. ஐயோ அடி பாவி மகளே, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்னு இப்படி செய்ய துணிஞ்சேன். ஏமா அப்படி செஞ்சேன்? சொல்லு, வாயை திறந்து சொல்லேண்டி. ஒரு பக்கம் ஜெகன் என்ன வெறுக்கிறாரு, இன்னொரு பக்கம் எனக்காக நீ டாடி கிட்ட அடி உத வாங்கிட்டு இருக்கு. வர வர இந்த வீடு எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கு மாமி, சுடுகாடு மாதிரி இருக்கு. இத பாருமா, ஜெகனுக்கு உண்மை தெரியாதனால தான் உன்னை வெறுக்கிறான். விவரம் என்னன்னு தெரிஞ்சா உன்னை வெறுக்க மாட்டான். இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு போக கூடாது. நான் உயிரை வச்சிருக்கிறதே உங்க 2 பேருக்காகத்தான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க போயிட்டு வரோம். ஓகே மேடம். எப்படியம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என் தம்பி எப்படி இருக்கான்? எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காம்மா. எத்தனையோ தடவை பார்க்க போனேன், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்டா. அவனை நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவங்கிட்ட உண்மை என்னன்னு நான் சொல்றேன். என்னம்மா பில்லெல்லாம் கட்டிட்டேம்மா. பாப்பா. தேங்க்யூ. ஏன்பா குழந்தை மாதிரி அழற? உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்த அடுத்த நிமிஷம் நீங்க வந்துட்டக்கா. உன் பக்கத்துல இருந்ததை என்னால பாத்துக்க முடியல. உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியலக்கா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எனக்கு என்ன வேணாலும் ஆறுதல் சொல்லலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த தம்பிக்கும் வரக்கூடாதுக்கா. நான் என்னைக்கு வெளியே வந்தாலும் சரி,
நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த லட்சுமி அம்மாவை நான் சும்மா விட போறதில்ல. உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பழனிசாமிய பேசி முடிச்சதே அந்த லட்சுமி அம்மா தான். என்னக்கா சொல்ற? என் ஆபரேஷன் செலவுக்கு உண்மையிலேயே உதவணும்னு நினைச்சுதான் அந்த அம்மா உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா என்ன லட்சுமி, மனசுக்குள்ள இருக்கிற மருமகனை மாளிகையில உட்கார வைக்கணும்னு பணம் கொடுத்துட்டு வர்றியா? அடடா, வெத்து போச்சு பாரு. தொடச்சுக்கோ. லட்சுமி, ராமாயண காலத்துல ஒரு கூனி கேள்விப்பட்டிருப்பியே நீ. இந்த கலியுகத்துல அவளை விட நான் பெரிய ஞானி. இருந்தாலும் என்கிட்ட மோதின அந்த பொடி பயல போனா போகுதுன்னு விட்டு வச்சேன். பட் என் பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டான். அதனாலதான் நீ கொண்டு போன பிரீஃப் கேஸ்ல உனக்கு தெரியாம கள்ள நோட்டை மாத்தி வச்சோம், அவனை போலீஸ்ல மாட்ட வச்சோம். உண்மையை சொன்னா அந்த அம்மா புருஷனால உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் நீ ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, உயிரோட இருந்தா போதும்னு அந்த அம்மா கோர்ட்ல அப்படி சொன்னாங்க. நேரமாச்சு, புறப்படு. வர அம்மா, நீங்க வந்ததும் ஐயா உடனே அவர் ரூமுக்கு வர சொன்னாருங்கம்மா. ரேவதி, உன் ரூமுக்கு போ. என்ன லட்சுமி, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அக்காளையும் தம்பியும் பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கும் ஜெயிலுக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு வர்றீங்களே, அப்படின்னு அந்த கழுதைங்க மேல உங்களுக்கு பாசம்? நீ ஏன் பொண்டாட்டிங்கிறதுக்காக நீ போடுற வேஷத்துக்கு நான் விளக்கம் கேட்கல இது வரைக்கும். ஆனா இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் லட்சுமி. லட்சுமி, உன்னை சந்தேகப்பட்டா அது எனக்கு தான் அவமானம். நீ அப்படிப்பட்டவ இல்லை எனக்கு தெரியும். இப்பவாவது சொல்லு, நீ போடுற வேஷத்துக்கு விளக்கம் என்னன்னு மறைக்காம சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டாளே, அதுக்காகத்தான் அவனை பார்க்க போறேன். என்னடி என்கிட்டயே கதை அளக்கிற? இன்னைக்கு இல்ல நேற்றுக்கு இல்ல, ஆரம்பத்திலிருந்து அந்த குடும்பத்தோட மறைமுகமா உறவு வச்சிருக்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? கத்தையா பணத்தை கொடுக்க பார்த்தியே, என்ன காரணம்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா இருந்தா கண்டவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஊரை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் தானே, அதனாலதான் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடுக்க. என்னடி புருஷனோட பூர்வீகத்தையே கலர்றையா? ஜாக்கிரதை. இந்த வருடி, இதோட ஆரம்பம் எங்க முடிவு எங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டான் இந்த முத்து மாணிக்கம். யாரு யாருன்னு கேக்குறல? யார் நீங்க? ஏய், நல்லா பார்த்து சொல்லு. என்ன தெரியல? எனக்கு தெரியாது. மரியாதை அங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா கூச்சல் போடு. ஆமா, அடிக்கடி என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு பணப்பெட்டியோட வர்றாள, அதுக்கு என்ன காரணம்? நீ யாரு, உன் தம்பி யாரு? உன் தம்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் உன் ஆபரேஷனுக்காக செலவு பண்ணாலே என் பொண்டாட்டி, அவளுக்கு உனக்கு என்ன உறவு? உன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். மேலே நீ உண்மை சொல். என்னது என்னது?